வெல்கம் டு Divani சேனல். இன்னைக்கு நம்ம Divani சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விண்டேஜ் பேப்பர், அதாவது பழைய காலத்துல எல்லாம் வந்து கடிதங்கள், போயட் இதெல்லாம் எழுதுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் தான் இன்னைக்கு நம்ம வந்து உருவாக்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மெழுகுவர்த்தி எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் இன்ஸ்டன்ட் ப்ரூ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு A4 ஷீட். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோதான் காசு கொடுத்து ஷாப்பில் விதவிதமாக பேப்பர் வாங்கினாலும் இந்த மாதிரி பழைய காலத்து பொருட்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் செஞ்சாதான் உண்டு, இல்லாட்டி நம்மளுக்கு யாராவது எழுதி வச்சாதான் உண்டு. ஸோ அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம ஏதோ ஹோம்மேடாகவே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை அவ்வளோவா நிறைய பேர் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவாக போட்டிருக்கேன். அதுக்கு A4 ஷீட்டை 2ஆக மடிச்சுட்டு இதை வந்து நம்ம கிழிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 கார்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அப்படி கிழிஞ்ச மணிக்கு தான் இருக்கணும். அப்படின்னா தான் இந்த பழைய காலத்து பேப்பர்கள்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். அப்படி நம்ம பண்ணால் தான் வந்து இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வளைவு நெளிவாக தான் சும்மா கை வச்சே வந்து கிழிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணியோ சிசர் யூஸ் பண்ணியோ பண்ணாதீங்க. நம்ம கை யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், இந்த பழைய காலத்து பேப்பர் மாதிரி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுக்கலாம், இல்லை யாருக்காவது லெட்டர் எழுதி கொடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு டைரியாக கூட இதை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஓரங்கள் வந்து சீராக இல்லாதது மாதிரி நம்ம வந்து கிழிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேப்பர் நம்ம வந்து டியர் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பேப்பரை நம்ம வந்து டியர் பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கிழிச்சு தான் பழகியிருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கோணல் இந்த மாதிரி கிழிக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து 2 விண்டேஜ் பேப்பர் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக 2யுமே இந்த மாதிரி நான் டியர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ப்ரூ பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குட்டி ஸ்பூன் தான், அதனால தான் நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாகவும் வந்து வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, அப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பவுடர் வந்து நல்லா இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆனது பார்க்குறோம். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு ட்ரே இல்லை பிளேட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே இந்த பேப்பரை வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காஃபி வாட்டர், அதை வந்து ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் பெயிண்ட் மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக அதை அப்படியே வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வாட்டரை அப்படியே வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்புறம் வந்து ப்ரஷ் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த நேச்சுரல் லுக் கிடைக்கும். நீங்கள் வந்து அப்படியே சீராக ப்ரஷ் வச்சு பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அப்படி இப்படி பண்ணாலே போதும். ஸோ அங்கங்கே வந்து கொஞ்சம் திக்காக லைட்டாக அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பழைய பேப்பரோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, கார்னரே விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2-3 கோட்டிங்காக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் டார்க்காக லைட்டாக அந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழைய காலத்து இந்த பேப்பரோட ஃபினிஷிங் கிடைக்கும். எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் வேணுன்றதுக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் காஃபி வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து ப்ரஷ் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஓரங்கள் எடுத்து நம்ம வந்து பேக் சைடில் திருப்பி போட போகிறோம். எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஈரமாக இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு கிழிஞ்சிரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக எடுங்க. இதை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் அதே ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்துலேயுமே இதை வந்து நம்ம நல்லா வந்து அப்ளை பண்ணிக்க போகிறது காஃபி வாட்டரை. இப்போ வந்து ஒரு தெர்மாக்கோல் ஷீட் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அந்த பேப்பரில் காஃபி வாட்டர் ஊற்றி, ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து இந்த தெர்மாக்கோல் மேலே போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து தெர்மாக்கோலில் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பழைய ஷீட்டில் போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பழைய பேப்பர் இந்த மாதிரி எதில் வேணுனாலும் போட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு பேப்பர் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் காஃபி வாட்டரில் இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் காஃபி பவுடர் வந்து ப்ரூ தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பவுடர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சன்ரைஸ் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து கடையில் வந்து யூனிகார்ன் டைரி அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை வீட்டிலே ஹோம்மேடாக செஞ்சு கூட யூஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இந்த விண்டேஜ் டைரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்குது. எனக்கு செய்யும் போதே அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம அந்த பேப்பரை பார்க்குறப்போ இது வந்து தண்ணியில் ஊறிடுமோ இல்லை வந்து இது பிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்படியே ஜென்டிலாக எடுத்து திருப்பினாலே போதும், எதுவுமே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து A4 ஷீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து திக்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பேப்பருக்கு வந்து எந்த வித டேமேஜும் ஆகாது. மறுபடியும் அதே தெர்மாக்கோல் எடுத்து நான் இந்த இதே வந்து நல்லா வந்து காய வச்சுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, நேச்சுரலாக நம்ம வந்து சன்லைட்லேயே வந்து ட்ரை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் ட்ரையர் இருக்குல்ல, ஸோ அது வச்சு கூட இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் மைக்ரோ ஓவன் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட 1 மினிட் மைக்ரோ ஓவனில் வச்சு எடுத்திங்கன்னா இது வந்து ட்ரை ஆகிடும். நான் வந்து ஹேர் ட்ரையர் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பார்த்தா எங்கள் ஊரில் எனக்கு வந்து ஷட் டவுனு, ஸோ அதை பார்க்காம நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால எதுக்கு நம்மளுக்கு இந்த சீனுன்னு சொல்லிட்டு நான் வந்து நேச்சுரலாக சன்லைட்லேயே வந்து காய வச்சுட்டேன். நான் வந்து திருப்பி கை வச்சு பார்த்துருக்கேன், என்னடா போச்சா ஹேர் ட்ரையர் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸ்விட்சை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் ஷட் டவுன்னு. ஸோ எனக்கு சரியான முக்கியாகி போயிடுச்சு அந்த இடத்துல. சரி, ஓகே, இப்போ நான் வந்து டைரெக்டாக சன்லைட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வெளியே வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சன்லைட்டில் காய வச்சதுக்கப்புறம் நம்மளோட பேப்பர்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டி, அப்புறம் ஒரு மெழுகுவர்த்தி, அப்புறம் ஒரு ஸ்கெட்ச். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து முதல்ல எடுத்து வச்சுக்கணும். என்னோடய பேக்ரவுண்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு பிடிச்ச என்ன வேணால் எழுதிக்கலாம். ஒரு தாட் எழுதிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது லெட்டர், இல்லை நீங்களே ஒரு கண்டுபிடிச்ச ஏதாவது ஒரு கவிதை, இல்லை ஒரு போயம், இந்த மாதிரி எது வேணாலும் இதில் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து நம்மளோட சேனல் நேம் இதில் நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பரில் நம்மளோட செகண்ட் சேனலான தமிழ் பார்பி ஷோஸ் நேமை இதில் நான் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தமிழ் பார்பி ஷோஸை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா லிங்க் தரேன், மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த பேப்பரில் நம்ம எழுத வேண்டியதை எழுதியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நமக்கு சின்ன சைஸ் கேண்டிலே வந்து போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேண்டிலே நம்ம வந்து பற்ற வச்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட கேண்டில் இல்லை அப்படின்னா இந்த கிராஃப்ட்டுக்கு விளக்கே வந்து போதுமானது தான். இந்த ஸ்டேஜ் வரப்போ மட்டும் கிட்ஸ் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட இதை நீங்கள் வந்து பண்ணுங்க, தனியாக யாரும் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பேப்பரோட 4 பக்கங்களையும் வந்து சூடுபடுத்த போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேண்டில் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேர்ளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்பன்லாம் வந்து அந்த கார்னர்ஸில் நூல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து சூடு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக பக்கத்தில் வந்து ஒரு துணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து காட்டும் போது லைட்டாக வந்து அதில் தீ வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம பரவும்போது அப்படியே நம்ம துணி அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் ரொம்பவே கவனமாக பண்ணணும் எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவே சொல்கிறேன், கிட்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லை அவங்களே கூட பண்ணித்தர சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அந்த மெழுகுகளை வந்து காமிச்சு அப்படியே துணியை வச்சு அமுத்து விட்டுட்டே இருங்க. அப்போ வந்து தீ பரவுறதை நம்ம வந்து தடுக்கலாம். அதோட நம்ம இந்த எட்ஜஸ்லாம் பண்ணும்போது அது அப்படியே வந்து ஒரு பார்டர் மாதிரி வரும் நம்மளுக்கு. அது பார்க்க இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பழைய பேப்பரோட எஃபெக்ட் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜை நம்ம வந்து பண்ணியே தான் ஆகணும். என்ன தான் ஸ்கெட்ச் வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு பேப்பரே நம்ம வந்து பண்ணிடலாம். நம்ம பண்ணுறப்போ அந்த ஓரங்களில் எழுதியிருக்க லெட்டர்ஸ் வந்து அந்த தீயில கருகிராமல் நம்ம வந்து பார்த்துக்கறணும். இப்படி நம்ம பண்ணும்போது அந்த ஓரங்களில் வந்து அந்த நெருப்போட அந்த ஃப்ளேம் வந்து படணும். இந்த மாதிரி ஓரங்களில் கவனமாக வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு கலர் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்சளவு பிளாக் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இங்க் பென் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இது ஒருத்தர்கிட்ட போய் காமிச்சு இதை நம்ம இப்போ தான் பண்ணணும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதை பார்த்தோம்னா ஒரு 100 வருஷம் பழமையான பேப்பர் மாதிரி இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி விண்டேஜ் பேப்பர் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த கிராஃப்டை வந்து பண்ணி பாருங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க.
நேற்று வந்து கம்யூனிட்டி டேப்ல ஓட்டிங் கேட்டதுல நிறைய பேர் வந்து விண்டேஜ் பேப்பருக்கு தான் வந்து ஓட்டிங் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதையும் நான் வந்து அடுத்து வந்து வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. பாய்.